அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் திருப்பூர் மாவட்டம் அவிநாசி தாலுக்கா ஈட்டி வீரம்பாளையத்தில் இருக்கிற குமரன் குன்று அந்த இடம் எல்லாத்துக்கும் தெரியும். கடந்த ஆண்டு திமுக ஆட்சியில் சட்டவிரோதமாக அந்த கோயிலை அகற்றியது. அந்த முருகன் கோயிலை அகற்றியார்கள். அந்த இடத்த மக்கள் போராட்டம் பண்ணவர்களெல்லாம் கைது பண்ணி இந்த அரசாங்கம், திமுக அரசாங்கம் கைது பண்ணிச்சு. அந்த இடத்த நீதிமன்றத்தில் பல்வேறு வழக்கு நடந்ததுனால அந்த இடத்துல ஒரு பெரிய கம்பி வேலி போட்டு ஒரு கேட்டு போட்டு பூட்டி வச்சுருந்தாங்க. அந்த வருவாய்த்துறையில் ஒரு சீல் வச்சுருந்தாங்க. அந்த பூட்டை போட்டு ஒரு சீல் வச்சுருந்தாங்க. நேற்றைய தினம் கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளர் சண்முகம் அவர் தலைமையில் நூற்றுக்கணக்கான பேர் உள்ளே போய் காவல்துறை தடுக்கிறாங்க, போகக்கூடாது சொல்கிறாங்க. அவங்கள தாண்டி தள்ளி விட்டு மேலே ஏறி குதித்து அந்த பூட்டை உடைச்சி அங்கே நேற்று ஒரு நாள் முழுக்க கலவரம் பண்ணிக்கிறாங்க. அந்த எல்லா இடத்த உள்ளே போந்து எங்கள் இடம் அப்படிங்கிறாங்க. உண்மையிலையுமே அந்த இடத்துல கட்டடம் கட்ட முடியாத சூழ்நிலை இருக்குது. அதுக்கு ஒரு கரடு, பூரா பாறை இருக்கிற கரடு, அது பேரே கரடு தான். குமரன் குன்று கரடு தான் இருக்குது. அது நத்த நிலம் கிடையாது. நத்தம் முறம்போக்கு நத்தமான வீடு கட்டுறக்கான இடமும் கிடையாது. இவர் என்ன சொல்கிறாங்க, அந்த இடத்துல பட்டா கொடுக்கணும். ஏற்கனவே 35 ஆண்டுகளுக்கு முன்னாடி கொடுத்த பட்டாவை இன்னும் உள்ள நுழையிலன்ட்டு. உண்மையில் அப்படியே இருந்ததுன்னு இவங்க சட்டப்பிரகாரம் போய் பட்டா வாங்கிட்டு வரணும். நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. அப்போது அத்துமீறி இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்குது என்றால் தமிழக அரசு இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றதா? இந்த கோயிலிடம் கட்ட வேண்டும், கோயில் இந்த குமரன் குன்று மீண்டும் வர வேண்டும் என்று மக்கள் அங்கு போராடி கொண்டிருக்கின்றார்கள். இப்போ இவர் பட்டா வேணும்னு கேட்குற ஆளுக்கெல்லாம் வெவ்வேறு இடங்களில் இடம் இருக்குது. ஏற்கனவே அது நீதிமன்றத்திலையோ அந்த மாவட்ட ஆட்சியில கொடுத்துருக்குறாங்க. அந்த மக்களை பாருங்கள், ஏற்கனவே உங்களுக்கெல்லாம் இடம் இருக்குது, இந்த பட்டா வேணும்னு கேட்குறாங்க. இந்த இடம் இல்லை, அதுக்கு வேறு இடம், மாற்று இடம் கொடுங்க. பக்கத்தில் ஊர்லேயே நிறைய இடம் இருக்குது. அந்த மக்கள் தயாராகிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஊருக்குள்ளே 2 பிரிவாக உருவாக்கி விட்டார்கள் இந்த கம்யூனிஸ்ட்டுகள். எப்படி ஆம பூந்த வீடு உருப்படாதோ அமீனா பூந்த வீடு உருப்படாதோ சொல்கிற மாதிரி இந்த கம்யூனிஸ்ட் கட்சி எந்த ஒரு இடத்துல போனாலும் ஊர் 2 தான். ஒன்றா இந்த ஊரை 2ஆக பண்ணிட்டாங்க. இப்போது நேற்றுவே அது வேலியெல்லாம் உடச்சி அந்த கேட்டெல்லாம் தாண்டி எட்டி குதிச்சு உள்ளே போய் போலீஸ் நிலையத்தில் எல்லா தொலைக்காட்சியில் வந்துச்சு. ஒரு மாநில செயலாளர் தலைவர் போய் செய்யக்கூடிய வேலை அதெல்லாம். இவங்க என்ன சொல்கிறாங்க, எங்கள் ஆட்சி ஆதரவு ஆட்சி. அப்போ முதலமைச்சருக்கு இவங்களுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துறதுக்காக, விஜய்க்காக இவங்க செய்கிற வேலை. இவங்க ஆட்சி நடக்குதாமா, தாவேக்க ஆட்சி கம்யூனிஸ்ட் ஆட்சியாமா. அப்போ இவங்களை ஏன் கைது செய்யலை? நம்முடைய கேள்வியை போய் இவ்வளோ ஒரு இடத்த அரசாங்கம் சீல் வச்சுருக்க இடத்த அப்படி உள்ள அத்துமீறி உள்ளே போகலாமா? இப்போ என்ன சொல்கிறாரு, அன்னைக்கு நேற்று தாசில்தார் ஆர்டிஓவில் என்ன தராங்க, 2 வாரம் கழித்து பட்டா போட்டு தரேன்னு சொல்கிறாங்க. எங்கள் ஏற்கனவே பட்டா இருக்குதுன்னு சொன்னால் அப்படியே மறுபடியும் பட்டா போட்டு தரணும். மிரட்டி வாங்க பார்க்குறாங்க, நிர்பந்தப்படுத்துகிறாங்க. அந்த இடத்துல கோவில் வரக்கூடாது, ஊர் ஒற்றுமையாக இருக்கக்கூடாதுங்கிற ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க. நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அந்த யாரெல்லாம் அவங்களுக்கெல்லாம் இடம் இல்லையோ அவங்களுக்கு கட்டாயம் இடம் கொடுக்க வேண்டும். அதில் நமக்கு மாற்று கருத்தே கிடையாது. அந்த பிரச்சனைக்குரிய இடத்துல தான் கொடுக்கணும். கரடு என்ன சொல்கிறாங்க, ஆய்வறிக்கை பண்ணி இந்த நிலமெல்லாம் பார்க்கல வீடு கட்டுறதுக்கு தகுதி உள்ள இடமானா கண்டிப்பாக இல்லை. அங்கே மண்ணே கிடையாது, முழுக்க பாறையாக இருக்குது, கரடாக இருக்குது. அதில் கொண்டு தான் இவங்க வேணும்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அந்த கோயில் இருக்கக்கூடாது, ஊரை ஒன்றா இருக்கக்கூடாது சொல்லி இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் செய்த அராஜகம். கண்டிப்பாக தமிழக அரசு, தமிழக முதலமைச்சர் இவர்களை தட்டி கேட்க வேண்டும். இவர்களை மீது நடவடிக்கைகளை எடுக்கலன்னு சொன்னால் இவர்களே இந்த ஆட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தி விடுவார்கள். நேற்று நாள் முழுவதும் காவல்துறைக்கு அதான் வேலை. காவல்துறைக்கு வேறு பொதுமக்கள் பார்க்க வேலை இல்லையா? இவங்களுடைய இருக்கணுமா? சட்டப்பிரகாரம் நீதிமன்றம் இருக்குது, போய் இந்த மக்களுக்கு வேணுங்கிறது கேட்டு கொடுக்குறாங்க. மாவட்ட ஆட்சியர் இருக்கிற கேட்கலாம். மிரட்டுறார்கள். அதிகாரிகளை மிரட்டி அந்த இடத்த தாண்டி போகிறாங்க, தள்ளி விடுறாங்க. காவல்துறையில் இப்போ தெரிச்சு ஓடுறாங்க. அப்போ இந்த அவலமெல்லாம் நீங்க வேண்டும் என்று சொன்னால் அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்துமணி கேட்டுக்கொள்கின்றது. நன்றி, வணக்கம்.